வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, காமெடி நடிகர் கவுண்டமணியுடைய மனைவி சில நாட்களுக்கு முன்பு இறந்து போனாங்க. அவங்களுடைய கவுண்டமணிக்கு சொத்து பிரச்சனையா, மனைவி இறக்க காரணம் இதுதான் என சோசியல் மீடியாவில் ஒரு வதந்திகள் பரவி வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கவுண்டமணி தமிழ் சினிமாவில் லெஜண்ட் காமெடி நடிகர்களில் ஒருவர். கிட்டத்தட்ட அவர் 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறாரு. அவரும் செந்திலும் இணைந்து செய்த காமெடிகள் ஏராளம். செந்தில் மட்டுமின்றி சத்யராஜ், கார்த்திக், பிரபு, சரத்குமார் என பல கதாநாயகனுடன் இணைந்து நடித்த அதகலம் செய்வார். அவர் சாந்தி என்பவரை திருமணம் செய்திருந்தார். இப்படிப்பட்ட சூழல் இருக்க உடல்நலம் குறைவால் உயிரிழந்த சாந்திக்கு நேற்று இறுதி அஞ்சலி சடங்கு நடைபெற்றது. இந்த நிலையில் கவுண்டமணி சாந்தி குறித்து பிரபல பத்திரிகையாளர் சேகுவாரா பேசியிருக்கும் விஷயம்தான் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த ஊராக கொண்ட கவுண்டமணியின் இயற்பெயர் சுப்பிரமணியன் தான். நடிப்பு மீது ஆர்வம் கொண்ட இவர் ஒரு நாடக கம்பெனியில் இணைந்தார். அங்கிருந்தபடி சினிமாவுக்கு அவர் முயற்சி செய்ய பாரதிராஜாவுடைய 16 வயது நிலை படம் மூலம் அவர் நகைச்சுவை நடிகராக நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. டைமிங்கில் கவுண்டர் அடிப்பதால் சுப்பிரமணி கவுண்டமணி ஆனார். முதல் படத்திலேயே அவரது நடிப்பும் டைமிங்கும் ரசிகர்களை கவர ஆரம்பித்தது. 16 வயதிலே படத்துக்கு முன்னதாக அவர் சர்வர் சுந்தரம் உள்ளிட்ட படங்களில் சின்ன சின்ன தலை காண்பித்து என்பதும் குறிப்பிடத்தக்கது. 16 வயது நிலை படத்துக்கு பிறகு கவுண்டமணிக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வர ஆரம்பித்தது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்ட அவர்தான் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு புதுமை புகுத்தி அனைவருமே சிரிக்க வைத்தார். அது மட்டுமின்றி வெறும் காமெடி மட்டுமின்றி பகுத்தறிவு சிந்தனைகளையும் தன்னுடைய நகைச்சுவை காட்சிகளை வைத்தார். இதனால் அவருக்கென்றே தனி ரசிகர் பட்டாளமே உருவானது. இதன் காரணமாகவே யாராலும் அசைக்க முடியாத இடத்துக்கு ஹாலிவுட்டில் சென்றார். கவுண்டமணி நகைச்சுவை இந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டதோ அதே அளவுக்கு விமர்சனத்தையும் சந்தித்தார். அவர் எல்லோருமே உருவ கேலி செய்தார், எட்டி உதைத்தார் என்ற பெயர் வன்முறை நிகழ்ந்தது. ஆனால் அப்படி செய்வது தவறென்றால் அவரது காமெடி மக்கள் ரசித்திருக்க மாட்டாங்க. மக்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் அவர் திரையில் கொண்டு வந்தார் என ரசிகர்கள் கூறுவாங்க. எத்தனை விமர்சனங்களும் சந்தித்தாலும் கவுண்டமணி காமெடியை ரசிப்பதற்கு கூட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. கவுண்டமணி திரையில் மட்டுமல்லாமல் நேரிலும் யார் என்று பார்க்காமல் தனது கவுண்டர்கள் அதகலம் செய்துவார். ஏன்பா எல்லோருமே நடிக்க வந்துட்டாங்க, யார் தான் படம் பார்க்கறது என்று சந்தானத்திடம் ஒரு முறை கவுண்டர் அடித்திருந்தார். அதே போல் நாய்க்கு என்ன பெயர் வைப்பது, அதுக்கு பேர் நாய் தான். நடிகர் சங்க பெயரை பற்றி ஒரு கேள்வி கேட்டபோது நடிகர் சங்கம் என்று வைங்கள் என்றது அவரது ஆஃப் கேமரா கவுண்டர்களையும் ரகலையாக இருப்பது. மனைவி மரணம் கடைசியாக அவர் ஒத்த ஓட்டு முத்தியா திரைப்படத்தில் நடித்தார். அந்த படம் சரியாக போகல. அதுக்கு பிறகு சில படங்களை கமிட் ஆகி இருந்தது. இப்படிப்பட்ட சூழல் இருக்க சாந்தி என்ற மனைவி இருந்தாங்க. சாந்தியை கவுண்டமணி காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த தம்பதிகளுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல் இருக்க சாந்திக்கு கடந்த சில நாட்களாகவே உடல்நலம் சரியில்லாமல் இருந்தது. அதனைத் தொடர்ந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனாங்க. சாந்தியுடைய உயிரிழப்பு கவுண்டமணி உச்சகட்ட சோகத்தில் தள்ளியது. அவரது உறவினர்கள், நண்பர்கள், உடன் பணியாற்றிய அனைவருமே நேரில் வந்து ஆறுதல் சொன்னாங்க. சென்னையில் சாந்தியோட இறுதிச் சடங்கு நடைபெற்றது. இடிந்த மனதுடன் கலங்கிய முகத்துடன் அவர் தனது மனைவிகளை இறுதி காரியங்கள் செய்தார். அதனை பார்த்த ரசிகர் எல்லோருமே சிரிக்க வைத்தபடி இப்படி ஒரு நிலைமை என்று நொந்து போனாங்க. இந்த நிலையில் கவுண்டமணி சாந்தி குறித்து பத்திரிகையாளர் சேகுவாரா பேசி சமூக தளங்களில் ட்ரெண்டாகி வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.